குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு நிஃப்டி 112 பாயிண்ட் நெகட்டிவ்ல 25,056 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றுக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட்ல சொன்ன மாதிரியே ஒரு சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால 25,030 வரைக்கும் வந்துச்சு. அதுல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் 25,140 அப்படிங்கிற பிரைஸ், அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், அதை உடைக்க முடியாம மறுபடியும் திரும்ப கீழே வந்து 25,050 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு 49 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சின்ன பிளாட் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. 25,000 அப்படிங்கிற பிரைஸை உடைச்சிச்சு அப்படின்னா 24,900 தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குது. ஒருவேளை அப்படி உடைக்கல, சப்போர்ட் எடுத்துருச்சு, 25,050லயே சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா 25,250 வரைக்கும் இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் நேத்து ஒரு 388 பாயிண்ட் நெகட்டிவ்ல 55,121 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 55,121 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து ஒரு பாசிட்டிவா மூவ் ஆகும் பட்சத்துல 55,150ல இருந்து 55,600 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பேங்க் நிஃப்டி இந்த 55,114 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடைச்சிருச்சு அப்படின்னா 54,400 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நேத்தைக்கும் 2,400 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 1,200 கோடி தான் பை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த 130 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி சப்போர்ட் எடுக்க போகுதா அல்லது சப்போர்ட்டை உடைச்சு கீழே வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.